வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாதாம் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்வீட் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 400 கிராம் அளவு பாதாமை 6 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இது நீங்கள் 6 மணி நேரம் ஊற வைக்கலாம், இல்லை உடனடியாக செய்யணும் அப்படின்னா ஒரு 10லிருந்து 15 நிமிடம் இதை பாயிலிங் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய தோல் நீக்கி வெறும் பருப்பை மட்டும் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பாதாமுடைய தோலை நீக்கி வேற ஒரு பவுலில் மாற்றிட்டோம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாதாமை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக உருகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம சேர்த்துருக்க நெய் முழுமையாக உருகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைத்து வச்சுருந்த பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த நேரத்தில் நல்ல ஒரு மணமும் நிறமும் கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பேஸ்ட்டை நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் ஒரு 250 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது மறுபடியும் அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம பாதாம் ஹல்வாவை நல்லா குக் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு 4லிருந்து 5 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஒரு வேளை நீங்கள் வேணான்னு ஃபீல் பண்ணிங்க, இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு முறை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான பாதாம் ஹல்வா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ஹல்வாவை நீங்கள் நல்லா வார்மாக சர்வ் பண்ணும்போது இதோடைய சுவை பிரமாதமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.